யோவான் 10 அதிகாரம் 27 வசனம். யோவான் 10 அதிகாரம் 27 வசனம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. My sheep listen to my voice, I know them and they follow me. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்டல் என்பதனுடைய முதல் பாகத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதனுடைய முக்கியத்துவம், the importance of hearing God's voice, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதனுடைய முக்கியத்துவம் என்பதை குறித்ததான சில காரியங்களை போன வாரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேரோடு ஆண்டவர் போன வாரத்தில் பேசினாரு? சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசுறாரா? அவர் God is a speaking God. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பேசுறதை குறித்து நான் சொல்லவில்லை. வார நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசினாரா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மோடு பேசும்போது எதை பேசுகிறார், எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறார்? When God speaks, what does he speak? What does he reveal? ஆண்டவர் எதை பேசுகிறார்? அவர் தன்னை யார் என்று நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய குணத்தையும் தம்முடைய சுபாவத்தையும் தன்னுடைய குணாதிசயங்களை குறித்து நம்மோடு பேசுகிறார். மாத்திரமல்ல, தம்முடைய நோக்கத்தை நம்முடைய மத்தியிலே அவர் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இதெல்லாம் போன வாரத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது கர்த்தர் அவர் பேசினதை நான் அப்படியே விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, அவர் பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசும் பொழுது நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் என்ன நடக்கும் என்பதை குறித்தும் போன வாரத்திலே பார்த்தோம். தேவனோடுள்ள உறவிலே நாம் வளர முடியும். அல்லேலூயா. We can grow in our relationship with God. மாத்திரமல்ல, தேவன் விரும்புகிற நபராக நாம் மாற முடியும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியும். நான்காவதாக, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்த முடியும். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பேசும் பொழுது நாம் கேட்டால் என்ன நடக்கும் என்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே பல சத்தங்கள் நம்முடைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் பல வார்த்தை சொன்னேன், hearing God's voice in the world full of noises. அநேக சத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு டிவியில் எத்தனையோ சேனல்ஸ் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு இருக்கிறது, எத்தனையோ அலைவரிசைகள் இன்றைக்கு இருக்கிறது. பாருங்க, பலவிதமான அலைவரிசைகள் இன்னைக்கு ரேடியோவில் திருப்பினா வருது. ஆனால் ஆண்டவருடைய அலைவரிசைக்கு நேராக நம்முடைய காதுகள் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் பழக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு உலகத்தின் பல சத்தங்கள், டிவியில் வர சத்தங்கள், மனுஷ சத்தங்கள் தான் நாம் இந்த உலகத்தில் நாம் எதை நம்ப வேண்டும், அது மாத்திரமல்ல எப்படி வாழ வேண்டும், எதை வாங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உலகம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. உலகத்தார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மோடு பேசுறது என்ன? நாம் எப்படி வாழ வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும், எதை வாங்க வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரா? இல்லாவிட்டால் மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோமா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். preparing to hear God's voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாகுதல். ஆகவே இரண்டாவது பகுதியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டல், அதனுடைய இரண்டாவது பகுதியாக தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். preparing. ஆண்டவராகிய இயேசு விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து சொன்னார். அந்த உவமையிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு எப்படி ஆயத்தமாவது, நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது என்பதை குறித்ததான காரியங்களை இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். ஆண்டவர் 8ஆம் வசனத்திலே, லூக்கா 8:8 சொல்கிறார், கீழே கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினாராம். அல்லேலூயா. எப்படி கூறினாரா? எல்லா உவமையை சொல்லிட்டு கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சத்தமா என்ன பண்ணாரா? அவர் சொன்னார். பாருங்க, எல்லாருக்கும் காது இருக்குது. காது இல்லாம யாரா இருக்கீங்களாங்க? ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காது அது மந்தமான காதாக, அது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத காதாக, செவித்தனம் உள்ளதாக அது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, Jesus spoke with a loud voice, listen
your heart you will understand. நீங்க இருதயத்தை திறந்து கேட்கணுமா? என்ன செய்யணுமா? இருதயம் இல்லாம அடைக்கப்பட்டிருந்தா காதுக்குள்ள போனாலும் அங்க முட்டிட்டு திரும்ப இந்த காதுல என்ன பண்றோம்? அது வந்துடும். அப்போ காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சபைக்கு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அங்கே செய்தியை நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் பேசுகிறார். எபேசு சபைக்கு பேசுகிறார், தியத்திரா சபைக்கு பேசுகிறார், பிலடெல்பியா சபைக்கு பேசுகிறார், லவோதிக்கேயா சபைக்கு பேசுகிறார். நீங்கள் சபைகளுக்கெல்லாம் பேசணும்ன முடிவில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 7 சபைகளுக்கு முடிவில் சொல்ற காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 17ஆம் வசனம், 29ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் வசனம், 22ஆம் வசனம், எல்லா சபைக்கும் சொன்னவன் கடைசியா சொல்றது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. ஆண்டவர் சபைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக திறந்த இருதயமும் திறந்த மனதும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். Cultivate an open heart and an open mind. ஒரு திறந்த இருதயமும் மனதும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் அங்கே சொல்கிறது, முதலாவது ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது, அந்த விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போனான். அந்த உவமையை குறித்து சொல்லும் பொழுது விதைக்கிறவன் உவமை என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் 4 நிலங்கள் உடைய உவமை, parable of 4 soils, parable of the sower என்று நம்ம சொல்லலாம். அங்கே நீங்க வாசித்தீங்க, நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வழி அருகே விழுந்தது, மிதி உண்டது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. விதை 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 என்ன? கர்த்தருடைய வசனம் 8:11 வாசிக்கிறோம். விதை கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பல விதத்தில் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தை வாசிக்கும் போது வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கம் கேட்கும் போது வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை தேவ மனிதர்கள் மூலமாக வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வித்தியாசமான விதங்களில் நமக்கு வரும் பொழுது, அங்கே ஆகாயத்து பறவைகள் சத்ரு, அதை குறித்து ஆண்டவர் இயேசு 12ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அவன் இருதயத்திலிருந்து சத்ரு பிசாசாரமான அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். காரணம், அவனுடைய இருதயம் ஒரு அடைக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறது. His heart is a closed heart. அந்த இருதயம் அடைக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கிறபடினாலே அது போய் டக்குன்னு மோதிட்டு என்ன வருது, வெளியே போயிருது. பிசாசு அதை என்ன பண்ணிடுறான்? அதை எடுத்து போட்டு விடுகிறான். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது திறந்த மனது தேவை. ஹல்லேலூயா! ஒரு திறந்த இருதயம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே ஒரு திறந்த இருதயத்தோடு நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு திறந்த இருதயத்தோடு வரும்பொழுதுதான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஹல்லேலூயா! நம்முடைய இருதயத்தை அடைக்கிற காரியங்கள் என்ன? What are the things that hardens our heart or closes our heart? நம்முடைய இருதயத்தை திறக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி, அடைக்கிற காரியங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, நம்முடைய இதயத்தை அடைச்சு போடுறது என்ன? பெருமை. பெருமை இருக்கிற இதயத்துக்குள்ளாக வசனம் போவாது. பெருமை இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய கேட்காது. பெருமை உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. நம்ம அப்படிதான் நிறைய இடத்துல நம்ம சொல்ல, அவர் என்ன சொல்றது எனக்கு தெரியாது, அவர் சொல்லிட போறாரு. பிள்ளைகள் பெற்றோர்களை குறித்து சில காரியங்களை அப்படி யோசிக்கிறார்கள். மற்றவர்களை குறித்து நாம் யோசிக்கிறோம், அவர் என்ன நமக்கு சொல்றது, எனக்கு தெரியாது, அவர் சொல்லிட போறாரு. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை காட்டிலும் ஞானம் உள்ளவர் என்று நம்ம நினைத்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பெருமை பெருமை என்ன சொல்கிறது? என்னுடைய வாழ்க்கையை நடத்த எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, என்னுடைய பிரச்சனைகளை நானே தீர்த்துக் கொள்ள முடியும் என்று பெருமை அடிச்சுக்குது. என்னது பெருமை? பெருமை உள்ளவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அவருடைய முக்கியமா என்னன்னா, எங்களுக்கு தேவன் வேண்டாம், ஐ டோன்ட் நீட் காட், என்ற தேவனுடைய ஆலோசனை வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறவர்கள் தான் பெருமை உள்ளவர்கள். பெருமையா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க மாட்டோம். ஜெபிக்க தவறுகிறவர்கள் யார் என்று சொன்னால் பெருமை உள்ளவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போகாவிட்டால் உங்களுக்கு பெருமை இருக்கிறன்னு சொல்லி அர்த்தம். உங்க காரியத்தை நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பெருமை என்ன செய்து, எனக்கு எல்லாம் தெரியுங்க, அவர் சத்தத்தை கேட்டுதான் நடக்குமா,
அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பேச முடியாது. உங்க வாழ்க்கையில தேவ நோக்கம் நிறைவேறாது. தேவன் விரும்புகிற நபராக நீங்கள் மாற முடியாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய இதயம் அடைக்கப்படுகிறது. இரண்டாவதாக பயம், பயம், ஃபியர். பயம் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நம்முடைய இதயத்தை அடைத்து போடுகிறது. என்ன பயம்? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே பேசும் நான் கேட்கிறேன்னு யார் நிறைய பேர் கேட்கறது அப்படின்னா, நான் ஒருவேளை ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்கிட்ட விரும்பாத ஏதாவது சொல்லிவிட்டா, ஆண்டவர் எனக்கு விரும்பாத, எனக்கு பிடிக்காத, எனக்கு விரும்பாத காரியத்தை எதையாவது சொல்லிட்டா நான் என்ன செய்வேன்? அதை செய்ய முடியாது என்னால அப்படிங்கிற பயம். பாருங்க, if we pray and God tells us to do something which we do not want to do, நம்ம விரும்பாத காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுதா, எப்படி நான் செய்ய போறேன்? ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் விரும்புறதே பேச மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நீக்கி போடணும்னு சொன்னா ஆண்டவர் சில காரியத்தை நம்மோடு பேசுவார். நம்முடைய வாழ்க்கையை குறித்த காரியங்களையும் பேசுவார். நமக்கு பிடிக்காத காரியத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் உங்களோட பேசுவார். போய் அவனை போய் மன்னிப்பா அப்படிம்பாரு. அவனை போய் நான் என்ன மன்னிக்கிறது? அவன் பண்ண துரோகத்துக்கு நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் இப்படி பேசிடுவாரோ? அவன்கிட்ட போய் ஒப்புரவாக அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் வசனத்தின் மூலமாக சில காரியங்கள் நம்மோடு பேசுவாரு. நீ இதுல சரிவாகு, இப்படி ஆகு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதற்கு நம்ம ஆயத்தம் இல்லாதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள், எதிர்கால திட்டங்களை கூட நான் கேட்பதற்கு தவறி விடுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சில மனப்பான்மைகள், எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்கு நம்மோடு பேசுவார். ஆண்டவர் சில நேரத்தில் வாக்குத்தத்தங்களை தருவார், எதிர்கால திட்டங்களை நம்மோடு பேசுவார். ஆனா நமக்கு ஐயோ அவட்ட பேசினா ஏதாவது எனக்கு முடக்கா ஏதாவது சொல்லிட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கையில அதை செய்ய நம்ம ஆயத்தம் இல்லாதனால்தான் அந்த பயம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு இதயத்தை அடைத்து போடுகிறது. மூன்றாவதாக பாருங்க, இந்த பயத்தை குறித்து சொல்லும்போது யோனாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, யோனா ஆண்டவர் நினிவே மக்களை நேசித்தார். நினிவே மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆனா யோனாவுக்கு அந்த விருப்பமே கிடையாது. அவெல்லாம் சாவணும், அழிஞ்சு போகணும், அவனெல்லாம் நாசமா போகணும் தான் என்னது யோனா விரும்பினாரு. ஆனா ஆண்டவர் சொல்றது, போப்பா அந்த பட்டணத்தை எச்சரி, அந்த பட்டணத்துக்கு ஒரு சேமத்தை நான் வச்சிருக்கிறேன். அதை குறித்து கேட்பதற்கு யோனா ஆயத்தமா இல்லை. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. அநேக நேரத்தில் நம்முடைய சுயமாக நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய விருப்பத்தையே நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்றதை ஏதாவது எனக்கு பிடிக்காத, நான் விரும்பாத சொல்லிட்டா என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற பயம் நம்ம வாழ்க்கையில நம்முடைய இதயத்தை அடைச்சு போடுறது. மூன்றாவதாக பிட்டர்னஸ், இல்லாவிட்டால் கசப்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மேலே ஒரு கசப்பு. ஏன்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த சில காரியங்கள், இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களாலே ஆண்டவரே சில கசந்து கொள்வாங்க. பிட்டர்னஸ் ஓவர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆர் வாட் ஹஸ் நாட் ஹேப்பன். ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி காரியங்களை இப்படி என் வாழ்க்கையில மாத்திரம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தபடினாலே ஆண்டவர் மேல கோபமா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆண்டவர் மேல கோபமா இருக்கீங்க? ஒய்ஃபை பார்க்குறீங்க பக்கத்தில். ஆண்டவர் மேல நம்ம கோபப்படுறல அர்த்தமே ஆண்டவர் எப்பவுமே நன்மையாக தான் செய்வார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோம் ஆண்டவர் தவறு செய்து விட்டாரோ அப்படி நினைக்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, குழியில தூக்கி யோசேப்பை போட்டாங்க, சிறைச்சாலைல போனா. ஒருவேளை ஆண்டவர் நினைச்சார், ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னோ வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் வேற ஏதோ நடக்குதே, ஆண்டவர் தவறு செய்து விட்டாரோ, ஆண்டவர் என் வாழ்க்கையில நினைச்சிருக்கிற காரியத்தை நிறைவேற்றாதபடிக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை குறித்து பாருங்க கசப்பு ஏற்படலாம். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையிலே கசந்து கொள்ளவே இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் மேல அவனுக்கு கோபம் வரவே இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறாரு, எல்லாம் கர்த்தர் நன்மையாக தான் செய்கிறார். அல்லேலூயா. ஜீவ ரட்சணை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த எகிப்துக்கு உங்களுக்கு முன்பாகவே என்னை ஆண்டவர் அனுப்பி வைத்தார். என்னை அனுப்பி வைத்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர ஆண்டவர் மேலேயோ தன்னுடைய சகோதரன் மேலேயோ எந்த கசப்பும் யோசேப்புக்கு இல்லை.
நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நடந்த காரியத்தை குறித்து கசந்து கொள்கிறோம் ஆண்டவர் மேலே, இன்னும் நடக்காததை குறித்து கசந்து கொள்கிறோம். வாட் ஹஸ் நாட் ஹேப்பன், என்ன ஆண்டவரை ஜெபம் பண்ணி பதிலே ஒன்றுன்னு வரலையே, யாருக்கும் என்னெல்லாமா நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குதே, நடக்கிறத குறித்து கசந்துக்கிறோம், நடக்க மாட்டேங்கிறது என்ன பண்றோம், என்ன பிட்டர்னஸ் ஓவர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆர் வாட் ஹஸ் நாட் ஹேப்பன்ட். ஏன் நடக்கவில்லை, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் தானே, எனக்காக இறங்கி வந்து ஒரு அசைச்சிருக்க வேண்டியதானே, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சிலத்துல ஆண்டவர் மேல என்ன வருது, நம்ம கசந்து கொள்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக செய்வார் என்கிற அறிவு நமக்கு இருந்தால் ஆண்டவர் மேல எப்பவுமே நமக்கு கசப்பு வராது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் மேலே ஒரு கோபமும் கசப்பும் இருக்கும் என்று சொன்னால் இந்த இதயம் அடைக்கப்பட்டது, என்னத்தை நான் அவட்ட போய் கேட்டு அப்படிங்கிற நிலைமைக்குள்ளாக நம்ம மாறி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது, ஆண்டவரை கசந்து கொள்ள விடாது. ஆண்டவர் மேலே நமக்கு கோபம் வரவே ஒரு சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல கோபம் வரனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, ஆலயத்துக்கு வர்றதில்லை. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு, we all have hurts in life, we all have pain in life. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் காயங்கள் இருக்கிறது, வலிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனை விட்டு ஓடிராதுங்க, தேவனை நோக்கி ஓடுங்க. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம், don't run from God, run to God or run towards God. ஆண்டவரை நோக்கி ஓடுங்க, ஆண்டவரை விட்டு ஓடிராதுங்க, ஆண்டவரை விட்டு தூரமா போயிடாதுங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஆண்டவரை விட்டு ஓடி போயிடுறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது don't run from God, ஆண்டவர் உங்களை துரத்தி பிடிப்பார். அல்லேலூயா. யோனாவை பிடிச்ச மாதிரி சிலத்துல நீங்க அதுவும் கடினமா இருந்தீங்கன்னா விட்டுருவாரு, எங்கேயாவது மாட்டிட்டு நீனே வாப்பா அப்படின்னு. பாருங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா. When you run from God out of pain, you are running from the only person who can heal it. அதாவது உங்க வாழ்க்கையில வலிகள் பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் தேவனை விட்டு ஓடினா நீங்க யாரை விட்டு ஓடுறீங்க தெரியுமா? உங்க காயங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய, காயங்களை ஆற்றக்கூடிய, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே நபரை விட்டே நீங்க ஓடுறீங்க. வேற யாரும் உங்க காயத்தை ஆற்ற முடியாது, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆகவே காயம் இருக்குது, வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தேவனை விட்டு ஓடினீங்கன்னா உங்க வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே நபரை விட்டே நீங்க ஓடுறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஒருவேளை குறை இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே சுக்கானை போல என் வாழ்க்கையை திருப்புகிற தேவன் நீர், ஆண்டவரே நீர் உம்முடைய சித்தத்துக்கு நேராக திருப்புவீராக என்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சரியான பாதையில் நம்மை கொண்டு போவார். அப்போ க்ளோஸ்டு மைண்ட் இருக்கும்னா, அடைக்கப்பட்ட ஒரு மனசோ இருதயம் இருக்கும் என்று சொன்னால் தேவ சத்தத்தை கேட்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையோடு பயம் இல்லாம, ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மேல எந்த கோபம் இல்லாம கசந்து கொள்ளாம நீங்க தேவ சமூகத்தில் வந்தாதான் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். ஆகவே இந்த காரியங்கள் அது கற்பாறையை போல, அது மாத்திரமல்ல வழி அருகே விளைக்கப்பட்டது போல இந்த கடினமான ஒரு இருதயமாக இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். The first soil is a hardened heart. அந்த முதலாவது சாயில் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அது கடினமான ஒரு இருதயத்தை அது குறிக்கிறது, அது அடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தை குறிக்கிறது. போன வேகத்திலேயே அது திரும்பி விடுகிறது, சத்ரு அதை எடுத்து போடுகிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதது பெருமை, பயம், கசப்பு ஆண்டவர் மேல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதை குறித்து பயப்படக்கூடாது, என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கிறேன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. கசப்பு இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக அடுத்த நிலத்தை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அதை முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததால் உலர்ந்து போயிற்று. அதுக்கு அர்த்தத்தை அங்கே 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் இல்லாதபடியால் ஷாலவா இருக்கிறாங்க, வேர் இல்ல. சந்தோஷத்தை ஏற்றுக்கிறாங்க, ஆனா வேர் இல்லாதபடினாலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். This type of soil represents a superficial heart. அதாவது சூப்பர்ஃபிஷியல், மேலோட்டமான ஆழமில்லாத ஒரு இருதயத்தை காண்பிக்கிறது.
ஆகவே இரண்டாவது என்ன குறிப்பிடும் என்று சொன்னால், தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் prioritize time to listen. தேவ சத்தத்தை கேட்பதற்கு நேரத்தில் முன்னுரிமை கொடுக்கணும். தேவ சத்தத்தை கேட்பதற்கு நேரத்தில் முன்னுரிமை கொடுக்கணும். நேரத்தில் 6 வசனத்திலும் 13 வசனத்திலும் அந்த நிலத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. நேரம் ஆண்டவருக்கு கொடுக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை கேட்க முடியாது. ஆண்டவருக்கு என்று ஒரு நேரத்தை ஷெட்யூல் பண்ணணும். என்ன பண்ணணும்? இது தேவனுக்குரிய நேரம், இது தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டிய ஒரு நேரம், தேவனோடு பேச வேண்டிய ஒரு நேரம். an appointment with God. எல்லாருக்கும் பலவிதமான நேரங்கள் இருக்கிறது. வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. வேலை செய்வதற்கான நேரம் இருக்குதா? நீங்க கடைக்கு போறீங்க, 11 மணிக்கு கடை திறக்கணும், இல்ல 10 மணிக்கு திறக்கணும், 1 மணிக்கு மூடணும், அப்புறம் சாப்பாட்டு நேரம், அப்புறம் திரும்பி நாள் வரணும். ஆபீஸுக்கு போறீங்க, காலேஜுக்கு போறீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வந்து கூட என்ன செய்யணும் அப்பாயின்மெண்ட் வச்சிருப்பாங்க. பல் டாக்டர் பார்க்கணும் 6:30 மணிக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு பிள்ளைங்கள் சில குறிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா தேவனோடு நான் நேரம் செலவழிக்கிற நேரம், an appointment with God, தேவனோடு நேரம் என்று எத்தனை பேர் தேவனோடு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறீர்கள்? my time with God, ஆண்டவரோடு பேசுவதற்கென்று நமக்கு ஒரு நேரம் வேண்டும். do you have a scheduled time for God? ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கென்று நமக்கு நேரம் இல்லாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. பாருங்க, we live in a hurried lifestyle. நிறைய ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிதானே? காலை எந்திரிச்சிருந்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிங்கன்னா டபா 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 டபான்னு குளிக்கிறோம், பல்ல வளர்க்குறோம், சாப்பிட்றோம், ட்ரெஸ் மாற்றுறோம், பைக் எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம், ட்ருன்னு அங்கே வர வந்துட்டு எவனா குறுக்கால வந்துட்டு அவனை திட்டுறோம், அப்புறம் போகிறான். இப்படியே வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்குது? போயிட்டு இருக்குது. வரோம், திரும்ப வந்து படுக்கிறோம், டிவியை பார்க்குறோம், தூங்குறோம், அவ்வளோதான். என் வாழ்க்கையில் என்னை படைத்ததற்கு என்ன நோக்கம்? என்னை ஆண்டவர் ரட்சித்ததற்கு என்ன நோக்கம்? நான் எதை சாதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை குறித்தெல்லாம் நேரம் எடுத்து கேட்டு செயல்படுவதற்கு இன்னைக்கு நேரம் இல்லை. பாருங்க, ஷெட்யூல் டைம் டெய்லி. ஆண்டவரோடு நேரத்தை திட்டமிடுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தோடு உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பதற்கு, இன்னும் விசுவாச வாழ்க்கையில் வளர்வதற்கு நம்ம என்ன எடுக்கணும்? நேரம் எடுக்கணும். நேரம் எடுத்தால் தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். சும்மா டபக்குன்னு ஆண்டவர் வந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பேச மாட்டார். அப்புறம் பேசலாம், நீங்கள் கேட்க ரெடியாக இருக்க மாட்டீங்க. நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு பேசுவதற்கு, தேவ சத்தத்தை கேட்பதற்கு என்று நேரம் இல்லாத பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து கெத்செமனே தோட்டத்திலே சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னார். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இருக்கு, தூங்க நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் தேவனோடு 1 மணி நேரம் மினிமம். ஒருவேளை இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையில 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம் நேரத்தை ஒதுக்குங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஒரே நேரத்தில் முடியாட்டாலும் காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம், அதில் 1 மணி நேரத்தோட முடிச்சிடக்கூடாது. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பேசிக்கொண்டு தான் இருந்தேன். நிறைய இடத்துல அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம 1 மணி நேரத்தில் நிப்பாட்டக்கூடாது. 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 1 hour அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர, அப்பா 1 மணி நேரம் பண்ணிட்டோம்ப்பா தோத்திர ஆண்டவருக்கு. அதாவது ஒருத்தர் சொல்றாரு, வேதத்தை எப்படி வாசிக்கணும்? தேவன் பேசுற வரைக்கும் ஆண்டவர் என்னோடு பேசிட்டாரு அப்படின்னு ஒரு நிச்சயம் வர வரைக்கும் வேதத்தை வாசிட்டே இருக்கணுமா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுமானா, என் ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்டாருயா, ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவாரு அப்படிங்கிற விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள ஏற்படுற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம எப்படி கதவை தட்டிட்டு அப்படியே ஓடி போயிடுறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ எல்லாம் உங்களுக்கு மனசில் ஒரு தீர்மானம், ஐயோ நம்மளும் ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வரும், இல்லாட்ட ஒரு உற்சாகம் வரும். ஆனால் வாசல் வெளியே போனோன்னே அவர் சொல்லுவார், அவருக்கு வேலையெல்லாம் பொழப்பு இல்லை, அவருக்கு என்ன வேலை, அப்படி எனக்கு என்ன இவ்வளோ வேலை கிடக்குது. உற்சாகமாக என்ன பண்ணுறோம்? என்ன வசனத்தை ஏற்றுக்கொள்றத ரெடியாக இருக்கிறோம், எந்தூசியாசம் இருக்குது, ஒரு த்ரில் வருது. ஆனா அதோட வாழ்க்கை பேரை பாருங்க, வேர் கொள்ளல போய் என்ன பண்ணலாது, அது சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்ளுது.
பாருங்க, enthusiasm is not enough to make it in the Christian life. It takes commitment. உங்க வாழ்க்கையில உற்சாகம் மாத்திரம் போதாது. வசனத்தை வாசிக்கணும்னு உற்சாகம் வரணும். ஜெபம் பண்ணுப்பா, நானும் ஜெபம் பண்ணுப்பா, அவரை போல இவங்களை போல இயேசுவை போல ஜெபம் பண்ணும் அப்படிங்கிற உற்சாகம் வரும். ஆனா வீட்டுக்கு போனோம்னா ஏகப்பட்ட வேலை, நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு மறந்துடுவோம். கமிட்மெண்ட் இல்லை, கமிட்மெண்ட். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பெரிய பிரச்சனைனா அர்ப்பணம் இல்லை. அர்ப்பணம் உற்சாகமா இருக்கு, ஆவி உற்சாகமா தான் இருக்குது. ஆனா நம்ம மாம்சத்தை சொல்லி பலவீனமா இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறது கிடையாது. கமிட்மெண்ட். God is not interested in giving you a thrill, but he is interested in transforming your life. உங்க வாழ்க்கையில உங்களை உசுப்பு ஏத்துறது மாத்திரம் ஆண்டவருக்கு இல்லை, உசுப்பு ஏத்துவார் அப்பப்போ. ஆனா உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குறது ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் மறுரூபமாகணும், நீங்க எல்லாம் மாறணும், நீங்க எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துறதாக மாறணும், நீங்க எல்லாம் உப்பாக ஒளியாக இந்த உலகத்துல மாறணும், உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவ திட்டம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வேர் கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கிறதுக்கு நேரம் எடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களா? புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து உயிரே எழும்புவார்கள். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆங்கில வேதாகமம் இப்படி ஆரம்பிக்கிற, இந்த பிகினிங் காட் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆதியிலே தேவன். இந்த பிகினிங் அப்படின்னு சொன்னால் முதலாவது தேவன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காட். உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவன் முதலாவது இருக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாள் தேவனுக்கு, ஒவ்வொரு நாளின் முதல் மணி நேரங்கள் தேவனுக்கு என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இடைபெற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கடைசி இல்லை. எப்பா நேரம் இருந்தா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது இல்லை, நேரம் இருந்தால் ஜெபிப்பது ஜெபம் அல்ல, நேரம் எடுத்து ஜெபிக்கிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. நேரம் இருந்தாலும் யாருக்குமே நேரம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 2 மணி நேரம் கூட இருந்தால் 26 மணி நேரம் இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கும், 30 மணி நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே. எல்லாருக்கும் ஒரே மணி நேரம் தான். ஹல்லேலூயா. பிரதமரானாலும் சரி, சாதாரண மனுஷனாலும் சரி, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் 24 மணி நேரம் தான். அதில் கர்த்தருக்கு நேரம் கொடுக்க வேண்டும். மேக் டைம் டு லிசன். உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட திட்டம் என்ன, குடும்பத்திலே உங்களுடைய திட்டம் என்ன, ஆண்டவர் வாட் நெக்ஸ்ட் இன் மை மேரேஜ், என்னுடைய திருமண வாழ்க்கையில அடுத்தது என்ன, குடும்பத்திலே அடுத்தது என்ன, என்னுடைய சபையிலே அடுத்தது என்ன. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, the steps of the righteous man are ordered by the Lord. நல்ல மனுஷனுடைய, தேவ மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அப்படின்னு சொல்ல, கர்த்தரே அந்த நடைகளை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்திக்கிட்டே போவார். 2 வாரத்துக்கு முன்னாடி ஈவினிங் சர்வீஸ் சொன்னேன். பாருங்க, உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இங்க இருந்தே நீங்க டார்ச் அடிச்சா அங்க வரைக்கும், ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வழி தெரியுமா? தெரியாது. என்ன டார்ச் அடிக்கிறீங்க, என்ன வழி கொஞ்சம் தான் தெரியுது, அங்க தெரியாது. ஆனா அப்படியே டார்ச்சிட்டே போனீங்கன்னா அங்க கொண்டு சேர்த்துரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வசனத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நேரம் எடுக்க வேண்டும். அப்ப இரண்டாவதாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு எப்படி ஆயத்தமாவது என்று சொன்னால், prioritize time to listen. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நேரத்தில் முன்னுரிமை கொடுங்கள். நேரத்தில் உங்க வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்துக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆண்டவரோடு ஒரு அப்பாயின்மெண்ட் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எவ்ரி டே அப்பாயின்மெண்ட் வித் காட். தேவனோடு பேசுவதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, தேவ சத்தத்தை கேட்பதற்கு, ஆண்டவரோடு பழகுவதற்கு ஒரு நேரத்தை நம்ம கொடுக்கணும். மூன்றாவதாக முதல் காரியம் என்ன? முதல் காரியம் தேவ சத்தத்தை கேட்பதற்கு எப்படி ஆயத்தமாவது? திறந்த இருதயமோ திறந்த மனதும் உடையவர்களாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தை அடைக்கிற காரியம் என்ன? பெருமை, அப்புறம் பயம், கசப்பு, ஆண்டவர் மேல கோபம். ஆண்டவர் இதை செஞ்சிட்டாரு, இதை செய்யல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல ஒரு கோபம். நம்ம நடக்காத காரியங்களை நினைச்சு, மாத்திரமல்ல பயம். என்ன பயம்? ஏதாவது விரும்பாத காரியத்தை பேசிட்டாருன்னா என்ன? பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் சொன்னாதான் நான் கேட்கணுமா அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு, ஆண்டவரே என்னோடு பேசுங்க அப்படின்னு திறந்த இருதயத்தோடு வரும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவ சத்தத்தை கேட்பது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகினவன் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய காதுகள் தேவ சத்தத்தை கேட்கிற காதுகளாக மாறட்டும். ரெண்டாவது நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை கேட்பதற்கு
நேரத்திலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மூன்றாவது நிலத்தை குறித்து இயேசு அங்கே சொல்லும்போது இப்படியாக சொல்கிறாரு, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. 14ஆம் வசனத்திலே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்தினுடைய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, இங்க முள்ளுன்னு போட்டிருக்கு, சில மொழிபெயர்ப்பில் களை அப்படின்னு போட்டிருக்கு. களைகள் என்ன வந்துருது, அப்படியே எல்லாத்தையும் அந்த விதையை நெருக்கி போட்டிருந்தான், பலனற்று போக பண்ணியிருந்தான். அப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்ற காரியம்னா, இது என்ன விதமான ஒரு இருதயம் மனசுனா, இட் இஸ் a distracted mind, பலவிதமான காரியங்களை யோசிக்கிற ஒரு இருதயம் மனசு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா, நம்பர் 3, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கவன சிதறல்களை அகற்றிடணும். கவன சிதறல்கள் நிறைய கவனத்தை இழுக்கிறதுக்கு நிறைய எனக்கு இருக்குது. அடுத்தானே கவன சிதறல்களை அகற்றணும். நம்ம அப்படிதான் பைபிள் உட்கார, அப்போதான் ஏதாவது ஃபோன் வரும். ஜெர்மன் உட்காருவோம், அப்போதான் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, விருந்தாளி வருவான், இல்லாட்டு அப்போதான் யாராவது பெல் வந்து அடிப்பாங்க. அப்போதான் ஏதாவது குறித்து யோசிப்போம், ஐயோ அங்கே போகிறதுக்கு மறந்துட்டோமே, அதை எடுத்து வைக்க மறந்துட்டோமே, ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோமா இல்லையா, அது ஆஃப் பண்ணி தான் இருக்கும். பிசாசு வந்து இப்போ பாரு அப்படின்னு, அடுத்து அங்கேருந்து அப்படியே பாத்ரூமுக்கு அனுப்புவான், அங்கேருந்து இங்கே அனுப்புவான், நம்மளை சுற்றி அனுப்பி நேரம் போயிடுச்சு கடல் வேலை போக முடிஞ்சு பாருங்க. கவன சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, தேவனோடு இயேசு பாருங்க அதிகாலை இருட்டோடு எழுந்து தனியா போயிட்டார், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது. ஆனாலும் அங்கே வந்துட்டான் தேடி எனக்கு ஆட்கள் பாருங்க. ஆனால் பாருங்க, அதிகாலை இருட்டோட ஆண்டவருக்கு தெரியும், இந்த டைமில் போனால் தான் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்காது. ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இயேசுவை பின்தொடர்ந்து ஆளு வந்துட்டே இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத, நீங்கள் பாருங்க, அதிகாலையில் போயிடுவார், ராத்திரி எல்லாம் போயிடுவார், சிதறல் இல்லாத இடத்துல பிதாவின் சத்தத்தை கேட்க போயிட்டார். நம்முடைய வாழ்க்கையில இந்த கலைகள் பாருங்க, 3 விதமான காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்றாரு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கவன சிதறலை ஏற்படுத்துகிறது. ஒன்று கவலை. என்னது கவலை? worries can distract you from hearing God's voice. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு கவலை நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கவனத்தை சிதற விடுகிறது. தேவ சமூகத்தில் போகாமல் யோசித்தே இருப்போம், நாளைக்கு என்ன, அங்கே எப்படி போகிறது, அந்த ஆள் நாளைக்கு வந்து பார்க்க வருவானே, இந்த ஆள் போவானே, நாளைக்கு இந்த பேங்க்கில் பணம் கட்டணுமே, இவனுக்கு கடன் அடைக்கணுமே, இந்த ஆள் வந்து நெருக்குவானா, இவன் வந்து இப்படியே பாருங்கள் உலக கவலைகள் நம்ம என்ன பண்ணுறது, கவன சிதறலை ஏற்படுத்துது. இப்படியா சொல்ற, யூ cannot pray and worry at the same time. நீங்கள் கவலையும் பட்டுக்கிட்டு ஜெபமும் ரெண்டும் சேர்ந்து பண்ண முடியாதான். ஒன்று கவலைப்படுங்க, இல்லாட்டி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறவங்க கவலைப்பட மாட்டாங்க, கவலைப்படுறவங்க கவலையை கொண்டு எங்கே வச்சுருந்தோம், ஆண்டோடைய பாதத்தில் வச்சுட்டு, அப்பா எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். பாருங்க, கவலையை சுமந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மலைப்பிரசங்கம் வந்து முக்கியமான வேத பகுதி, அப்படி தானே. 111 வசனம் இருக்கு, அதில் 10 வசனம் கவலைப்படாதுங்கன்னே சொல்றாரு. என்ன சொல்றாரு? கவலைப்படாத, என்னத்தை உடுத்துவோன்னு கவலைப்படாத, என்னத்தை குடிப்போன்னு கவலைப்படாத, எங்க தங்குவோன்னு கவலைப்படாத. அப்புறம் என்ன, அதான் சொல்லிட்டேன் எல்லாமே. நாளைக்காகவும் கவலைப்படாத, ஃபியூச்சரை குறித்து கவலைப்படாதுப்பா. உன் ஃபியூச்சரை குறித்து நாளைக்கு என்ன நடக்கணும் உனக்கு ஏதாவது தெரியுமா? உயிரோட்டு இருப்பீங்களா நாங்கள் நாளைக்கு? யாருக்கா தெரியுமா? யாருக்கு என்ன தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை குறித்து அறிந்த ஒரே தேவன் கர்த்தர். அவர் கையில் விட்டுட்டோம்னா நம்ம எதுக்கு கவலைப்படணும்? ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஏதோ நம்ம தான் எதிர்காலத்தையே இப்போ வாட்டி வசிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க நமக்கே தெரியாது. ஆண்டவருடைய கரத்தில் கவலை பாருங்க. இன்னைக்கு பலவிதமான மனசில் வச்சுக்கிறது, இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்னு பாருங்க. ஒரே நேரத்தில் பல காரியத்தை செய்வான், ஃபோனும் பேசுவான், அங்கேயும் பேசுவான், என்ன செய்கிறானே புரியாது நமக்கு. இவன் நிற்கிறானா, பேசுகிறானா, உட்காந்துருக்கானா, சாப்பிட்றானா, எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? மல்டி டாஸ்கிங். கம்ப்யூட்டரில் பல காரியம். இன்னைக்கு அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி செய்ய முடியாது. கவலையும்
ஆண்டவருடைய சத்தத்தை சேர்ந்து நம்ம கேட்க முடியாது, ஒரு ஒதுக்கி வச்சிடணும். ஹல்லேலூயா. worries are the problems and pressures of daily life. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நம்ம அகற்றி போடாத பட்சத்தில் ஆண்டவரே இதெல்லாம் இறக்கி வச்சிடுறேன், நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கள். அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. என்னது? ஒன்றுக்கும். ஆனால் நம்ம அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. நம்ம பண்ணுறதே, நம்ம எல்லாவற்றுக்கும் கவலைப்படுவோம். ஆண்டவரே எங்களுக்கு அது கொடுக்க உரிமை. ஆண்டவரே கவலைப்படுற ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதப்பா. 3 முறை மலைப்பிரசங்கத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, மத்தேயு 6ல், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், நீங்கள் அவைகளை பார்க்கலாம். காக்காவை பாட்டு விசேஷம் நீங்க இல்லையா? எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. காக்கா வந்து உட்காரமா, உட்காந்து கேட்குமா? அதான் அது பாருங்க. அது ஆண்டவர் அதுக்கே 3 வேளையும் சாப்பாடு போடுறாரு. அப்படிதானே? என்னெல்லாமோ சாப்பிடுது. அது திருநெல்வேலி அல்வாவும் சாப்பிடுது, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவும் சாப்பிடுது, திண்டுக்கல் பிரியாணியும் காக்கா சாப்பிடுது. எல்லாம் ஒரே நாளில் கிடைக்குது அதுக்கு அங்கங்க. பாருங்க, ஆண்டவர் போஷிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்பா கவலைப்படுற? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்ற 34 வசனத்துல, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், அன்றன்றைக்குள்ள பாடு அதனுக்கு போதும் அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள். இதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். ஆண்டவரே நான் கவலைப்படுறேன்ப்பா. கவலையை வந்து ஒரு பாவமா கருதணும். கவலை என்ன சொன்னோம்? worry is sin. கவலை என்பது பாவம். கவலை என்பது என்னது? பக்கத்தில் பா சொல்லுங்க, கவலைப்படுறீங்களா? பாவம் செய்யாதுங்க அப்படி சொல்லுங்க. பாருங்க, கவலை worry is sin. நம்ம வாழ்க்கையில பிசாசு அது நிறைய நம்ம கொடுத்துட்டே இருப்பான். ஒரு கவலையை வரைக்கும் வச்சா இந்தப்பா இதை கொடுத்து கவலைப்படுப்பா, நம்மளை வந்து தூண்டி விட்டே இருப்பான். ஆண்டவர் சமத்தில் ஆண்டவர் சொல்றாரு பவுல் மூலமாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு, பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் எழுதுறாரு, அவருக்கு கவலைப்படுறதுக்கு ஏகப்பட்ட காரியம் இருந்துச்சு. ஆனால் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள எப்போ சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை, அவருடைய வேலையை செய்கிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாரு. நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் நம்முடைய சிந்தனையை சிதறப்படுகிறது. 2வதாக ஐஸ்வர்யம். மத்தேயு மார்க்கில் வாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. deceitfulness of riches. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திலே நிறைய பிசாசு நம்முடைய மனசுல வைக்கிறேன்னா, பணம் தாயா எல்லாத்துக்கும். பணம் இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. பணம் எல்லாத்துக்கும் அவசியம்தான். பைபிளும் போட்டிருக்கு பணம் எல்லாத்துக்கும் உதவுன்னு சொல்லி. ஆனா பணத்தின் மேலேயே குறியா இருந்து பணத்துக்கு பின்னாடியே செல்கிற மக்கள், எதுக்கு எடுத்தாலும் பணம். இன்னைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில என்ன வச்சிருக்காருன்னா, பணம் தான் எல்லாம் என்று மனுஷனுடைய இதயத்தில் இன்னைக்கு விதைச்சு வச்சிருக்கிறான். பணம் தான் எல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. பணத்திலே வாங்க முடியாத எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். பணத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குறைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். உங்க தேவைகளை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தெருளுக்க ஒரு நன்மையும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவரையும் ஆண்டவரை நம்ம விட்டு நம்ம என்ன செய்யறோம்? பணத்துக்கு பின்னாக எதுக்கெடுத்தாலும் பணம் நல்லதுதான். ஆனால் பண ஆசை, பணத்திலேயே நம்முடைய குறி இருக்கும் என்று சொன்னால் வேதம் என்ன தெரியுமா சொல்கிறது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 நீங்க வாசிக்கும் போது, அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்களாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு போயிடுறாங்க அநேக வேதனையினாலே. பாருங்க, ஆண்டவரை வாழ்க்கையில முன்னிப்பாட்டணும். ஹல்லேலூயா. குறைவுகளை நிர்வாகிக்கிறவர் தான். எவ்வளவுதான் பணம் சேர்த்தாலும் அதில் திருப்தியே இருக்காது. என்னதான் உங்களுக்கு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னா அப்படிதான் நினைப்போம். பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதே கிடையாது. உள்ளது அங்க போதுமென்ற மனது இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. போதுமென்ற மனதுடனே கூட தேவ பக்தி. பாருங்க, ஐஸ்வர்யம் என்ன செய்யுதுன்னா, God gets crowded out when we are after riches. ஆண்டவருக்கு அநேக நேரத்தில் நம்ம லெஃப்ட் ஓவர்ஸ் மிச்சம் இருக்கிறதா கொடுக்கிறோமே தவிர முதன்மையானது கொடுக்கறது இல்லை. இந்த desire to make money we can forget God. பணத்தின் மேலே எப்பவுமே மனசு இருக்கும் என்று சொன்னால் தேவனை மறந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தேவனை நம்முடைய வாழ்க்கையில முன்வைக்கும் பொழுது பண தேவைகளை அவரே சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமாக ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக காரியங்களை செய்வார்.
நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பாருங்க, the more you want, the more begins to own you. உங்க வாழ்க்கையில செல்வம் கூட கூட உங்க வாழ்க்கையில சமாதானம் போயிட்டே தான் இருக்குது. the more begins to own you. மற்ற காரியங்கள் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருது. நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை கவனிக்கிறதுக்கு, அதை கழுவுறதுக்கு 4 பாத்திரம் போதும். ஆனா பாத்திரமா கிச்சனுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அதை கழுவுறதுக்கே உங்களுக்கு நேரம் போயிடும். அதை எடுத்து போடு, இதை போடு. பாருங்க, சில காரியங்களை தேவையில்லாத பொருட்களை வச்சு அதை மெயின்டைன் பண்றதுக்கே. அப்போ யார் பணக்காரர் அப்படின்னா கொஞ்சத்திலும் வாழ கற்றுக்கொண்டவர் தான் பணக்காரர். அல்லேலூயா. கொஞ்சத்திலும் வாழ கற்றுக்கொள்கிறவர் தான் பணக்காரலா இருக்க முடியும். என்ன வேணும் என்ன வேணும் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து விடுவோம். தேவ சத்தத்தை கேட்க முடியும். மூன்றாவதாக பிளஷர், சிற்றின்பம் அப்படின்னு போட்டிருக்குது. இன்பம் நல்லது, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் ஒன்று இன்பம். ஆனால் இன்பம், சிற்றின்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில கவனத்தை சிதறடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. சிற்றின்பங்கள், சின்ன சின்ன இன்பம். உலகத்தில் பாடுறான் சின்ன சின்ன ஆசை அப்படின்னு போறான். சின்ன சின்ன இன்பங்கள் என்னது? என்ன சின்ன இன்பம்? சிலருக்கு மொபைலை நோண்டுறதே இன்பமாக இருக்கும். என்னது? அதே நோண்டிகிட்டே இருப்பான். அதில் வர ரீல்ஸை பார்த்துட்டே இருப்பான். தேவையில்லாமல் நேரத்தை என்ன பண்ணிருப்பான். அது இன்பம் அவங்களுக்கு. சிலருக்கு இன்பம் என்ன? பெண்களுக்கு புறணி பேசுறது அது ஒரு இன்பம். 4 பேரை அப்படி போட்டு கொடுத்தாதான் என்ன அவங்களுக்கு என்னது? எப்பா இன்னைக்கு என் வேலையை செஞ்சு முடிச்சுட்டப்பா. 4 பேர்ட்ட பேசுறது, காசிப்பிங், அது என்னது? அது ஒரு சிலருக்கு இன்பம். இப்படியே இந்த சிற்றி இதெல்லாம் பாருங்க. சிலருக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது பாருங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தை அடைத்து போடுகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி போய்விட சோஷியல் மீடியா, டிவி, வீடியோ கேம்ஸ், என்னமாக பல காரியங்கள். இன்னைக்கு பிசாசு நம்மளை பிஸியாவே வச்சிருக்கிறான். அதாவது சொல்றாரு, உங்களை பாவம் செய்ய வைக்க பிசாசு விடலை. உங்களை நீங்க விபச்சாரம் செய்ய மாட்டேங்கிறீங்க, கொலை செய்ய மாட்டேங்கிறீங்க, போய் களவு பண்ண மாட்டேங்கிறீங்க, பேங்கை கொள்ளை அடிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களால செய்ய முடியல. பிசாசு தோத்து போயிட்டான். எப்படி வெற்றி பெற்றான்னா உங்களை பிஸியாவே வச்சிருக்கிறான். ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடு ஓடு, நல்லா ஓடு, நல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கு, உடம்ப குறைக்கிறதுக்கு ஓடு, அப்படி ஓட வச்சுட்டே இருக்கிறான், வேலை செஞ்சு வச்சுட்டே இருக்கிறான். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறதுல ஆண்டவரை நம்ம மறந்துடுறோம். என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவரை மறந்துடுறோம். பாருங்க, beware of the barrenness of the business என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, if the enemy doesn't make you sin, he will make you busy. உங்க வாழ்க்கையில பிஸியாகவே தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு பிஸியா இருக்கிறீங்க. ஜெபிக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. உங்க வாழ்க்கையில கேட்டா பிஸியா இருக்கும்பா. என்னது? என்னப்பா பண்ண? ஒன்றும் இருக்காது. அதான் சொல்லுவாங்க பிஸி வித்தவுட் பிஸ்னஸ். ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டான், ஆனால் பிஸியாவே சுற்றிக்கிட்டே இருப்பான். சிலர்கிட்ட கேட்டா எப்பா எங்கே போகிற? சும்மா போகிறேன். எங்கே? சும்மா வீட்டில் உட்காரு. எங்கே? சும்மா. ஒன்றுக்கு ஒரு வேலை செய்ய கிடையாது. at the end of the day ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் நமக்கு பிஸியாக இருந்துகிட்டே இருப்போம். பிசாசுடைய தந்திரம் அது. பிசாசுடைய தந்திரம். weed is anything or thorn is anything that distracts you from making time to be with God. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நேரத்தை திருடுகிற எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில கலை. அது என்னவாகவும் இருக்கலாம், அது முள்ளா மாறிடும். உங்கள் வாழ்க்கையிலே அது கண்ணியாக மாறிவிடும், கலையாக அது மாறிவிடும். இன்னைக்கு நேரம் இருக்கிறதா? தேவனுக்கு, ஆலயத்திற்கு, பைபிள் ஸ்டடிக்கு, என்னமாக ஸ்மால் குரூப்ஸ், இப்படிப்பட்ட காரியங்களை தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவதற்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். நீங்கள் தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது. ஏதோ வாழ்ந்தோம் முடித்தோம் அப்படின்னா இருக்குமே தவிர பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்ல முடியாது. தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றிருக்க முடியாது. நம்முடைய பலன் நாம் இழந்து போய் விடுவோம். 4வதாக, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கவன சிதறல்களை அகற்றுங்கள். சொல்லுங்க, கவன சிதறல்களை அகற்றுங்கள். உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தை எதெல்லாம் சிதறடிக்கிறதோ, கவனத்தை சிதற பண்ணுகிறதோ, குறிப்பா இயேசு 3 காரியம் சொல்றாரு. கவலைகள், என்னமாக ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள். உங்க வாழ்க்கையில இது உங்களுடைய கவனத்தை சிதறப்படிடக்கூடாது. வசனத்தை நெருக்கி போட விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில விட்டு அகற்றி ஆக வேண்டும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாம கேட்க முடியாது. 4வதாக, வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். 4வதாக,
ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போறதுக்கு முன்பாகவே கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா போகணும். என்ன செய்யணும்? இந்த குறிப்பு என்னன்னா, தேவன் உங்களோடு பேசும் காரியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு முன்கூட்டியே தீர்மானியுங்கள். டிசைட் இன் அட்வான்ஸ் டு obey whatever God tells you to do. ஆண்டவர் என்ன சொல்ல போறாரோ அதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருதயத்தோடு முன்கூட்டியே தீர்மானிச்சு ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நம்ம எப்போ போகிறோம்? ஏதோ பேசிட்டோம், நமக்கு பிடிச்சிருந்தா செய்வோம், பிடிக்காட்டா செய்ய வேண்டாம் அப்படிங்கிற இருதயத்தில் போனீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? தெரியும், ஆண்டவர் கீழ்ப்படி இருதயத்தில் வரலை. பாருங்க, இந்த 4th சாயிலை கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 4வது நிலம் நீங்க அங்கே வாசிங்கள 8ஆம் அதிகாரத்தில், அங்கே 8ஆம் வசனத்திலையும் 15ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது. ஓகே, இங்கே 15ஆம் வசனத்துல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போதே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே, சொல்லும் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிற இருதயத்தோடு போகணும். அதாவது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போதே கீழ்ப்படிவே அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு போகணும். கீழ்ப்படிவே அப்படிங்கிற தீர்மானத்தோடு பேச போனீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இது என்ன இருதயம் அப்படின்னு சொன்னால், இது வந்து வில்லிங் ஹார்ட். இந்த 4வது இருதயம் ஆயத்தமான கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம். அந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, அந்த வசனத்தை காத்து அப்படின்னு போட்டிருக்கு. காத்து, ரீடைன், அதை அப்படியே பிடிச்சிக்குமா அந்த வசனத்தை. ஆண்டவரே நீ சொல்லிட்டீங்க, அதை நான் பிடிச்சுக்கிறேன், அதை எழுதி வைக்கிறேன், அதுக்கு நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன். பாருங்க, ரீடைன் அப்படின்னு போட்டிருக்கு. நன்மையான இருதயத்திலே காத்து, அதை அப்படியே விட்டுறாது. ஆண்டவரே என்னோட பேசியிருக்கீங்க, இதுக்கு கீழ்ப்படிவேன், கஷ்டமா இருந்தாலும் கீழ்ப்படிவேன், கஷ்டம் இல்லாட்டாலும் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தோட இன்னைக்கு நம்ம எல்லாரும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாக்கோபு எழுதுறாரு, யாக்கோபு 1:22, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆசைங்க எச்சரிக்கையா இருங்கள். அது இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்றது. இயேசு அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீங்க கேட்கிறவர்களா மாத்திரம் இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்பா நான் வசனத்தை கேட்டு வந்துட்டேன்ப்பா, இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் 7லேருந்து 9 வரைக்கும் கர்த்தருடைய ஆராதிச்சு வசனத்தை கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னே நினைச்சிட்டீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டீங்க. கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, என்ன செய்யணுமா? அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். அப்படி செய்யலாட்டா யூ டிசீவ் யுவர்செல்ஃப், நீங்க உங்களையே வஞ்சிச்சுக்கிறீங்க. ஆண்டவர் பேசியோ நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, எபிரேயர் 4:7, இன்று நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று சொல்வதனால் பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்க இருதயத்தை என்ன பண்ணாதுங்க, கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுறாருன்னா வந்து ஒப்பீனியன் கொடுக்கறது இல்லை. என்னது, ஆண்டவர் வந்து எப்பா இது என் ஒப்பீனியனுப்பா, ஓ ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்க மாட்டார். ஏதோ உங்கள் ஒப்பீனியன் அவர் ஒப்பீனியனை காட்டில் பெருசு மாதிரி உங்கள் அப்படி சொல்ல வர, இப்போ ஆண்டவரே உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய ரெடின்னு போகணும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம நிறைய பேர்ட்ட என்ன பண்ணுவோம், ஆலோசனை கேட்போம், அப்படி தானே? பிரதர் சிஸ்டர் நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், 10 ஆலோசனை ஒன்றும் செய்ய மாட்டோம். கடைசியில் நம்ம ஆலோசனை தான். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்குறோம், ஆண்டவரே உம்முடைய சித்தர், உம்முடைய ஆலோசனை என்ன, அது எனக்கு பிடிச்சிருந்தா செய்கிறேன். அப்போ when God speaks he is not giving you his opinion. ஆண்டவர் பேசினா ஆண்டவர் அவருடைய அதாவது ஒப்பீனியன் அவருடைய ஆலோசனையை சொல்றது கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை நமக்கு கட்டளையா சொல்றார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா எழுதி வச்சுங்க. when God speaks he is not giving you an opinion to be considered, he is giving an order to be obeyed. எப்பா என்னுடைய ஆலோசனை இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறீனே அப்படின்னு சொல்றது கிடையாது. ஏதோ நீங்க அவரை காட்டிலும் புத்திமான்கிற மாதிரி அவர்கிட்ட ஆலோசனை போறீங்க இல்ல.
அவர்தான் ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர்தான் சகலத்தையும் அறிந்தவர். ஆகவே நம்ம அவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே நீ சொல்றதை நான் அப்படியே செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அதை நான் செய்ய ரெடியா இருக்கிறேன்னு சொன்னாதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். நீ அந்த ஆலோசனை கேட்டு போய் நின்று இன்னும் 10 பேர்ட்ட கேட்ப, கடைசியில் உன் பொண்டாட்டி சொல்கிற ஆலோசனையும் உன் பாஸ் அதுதான் கேட்டுட்டு போவேன். மனைவி சொல்கிற ஆலோசனை கேட்கல, ஆண்டவர் மனைவி மூலமாக பேசுவார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண்டவர் என்னது சொல்கிறத நான் அப்படியே கீழ்ப்படின்னு விரும்புகிறேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? when God speaks, he is not giving you an opinion to be considered. இதையும் கொஞ்சம் கேட்டுக்கப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா செய்ய அப்படின்னு சொல்கிறதே கிடையாது ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார்னா, இதுதான் உன் வாழ்க்கையில் நான் விரும்புகிறேன், இதை நீ செய்யி அப்படி தான் சொல்லுவார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதை செய்வதற்கு நம்ம ஆயத்தமாக போனா கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் விருப்பம் இல்லை, என் சுத்தம் இல்லை, எத்தனையோ ஆலோசனை கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே, அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். தம்முடைய வல்லமையை, தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். Obedience is not a momentary option. It is a die-cast decision made beforehand. ஆண்டவர் நம்மோடு பேசுறதை அதை கேட்டு அப்படியே நான் செய்வேன் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:47 இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் 8:47 வாசிங்க. யோவான் 8:47, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் இராதபடினாலே செவி கொடாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கலன்னா நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம்னா, அடுத்த வாரத்தில் எப்படிலாம் ஆண்டவர் பேசுவாருங்கிறத நான் கொடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன். ஆனால் அதுக்கு முன்பாக எந்த விதத்தில் பேசினாலும் நான் கேட்க ஆயத்தம் இல்லைன்னா ஒன்றுமே ஆண்டவர் வழி பிரயோஜனமே இல்லை. அதுக்கு முன்பாக கர்த்தர் பேசுவதற்கு ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். 4 காரியம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். நம்பர் 1, முதலாவதாக கல்டிவேட் அன் ஓப்பன் ஹார்ட் அண்ட் ஓப்பன் மைண்ட். திறந்த இருதயமும் திறந்த மனதும் உடையவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமைகள், கசப்புகள், தேவன் மேலே இருக்கிற கசப்புகள், கோபங்கள், அதெல்லாம் போய் ஆண்டவரே நீங்கள் தான் சர்வ ஞானி, ஆண்டவரே நீங்கள் தான் சர்வ வல்லமை உள்ளவர், நீங்கள் தான் சகலத்தையும் அறிந்தவர், நீ சொல்லுவது மாத்திரம்தான் நடக்கும். ஆண்டவரே திறந்த இருதயத்தோடு நான் வரேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் செய்ய விரும்புகிறீரோ, எங்கெல்லாம் கொண்டு போக விரும்புகிறீங்களோ, என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற திறந்த மனதும் திறந்த இருதயத்தோடு இருக்கணும். 2வதாக தேவ சத்தத்தை கேட்பதற்கு நேரம் எடுக்கணும். உற்சாகம் நல்லது தான், ஆனால் அர்ப்பணம் ரொம்ப ரொம்ப அவசியம். enthusiasm is good, but what is important, what is more important is commitment. நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை செய்வதற்கு ஒரு அர்ப்பணம் செய்ய தேவை. நிறைய தீர்மானம் எடுக்கிறோம் உற்சாகத்தில், ஆண்டவர் பேசுறத கிட்ட தீர்மானம் எடுத்துடுறோம், ஆனால் அதை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு அர்ப்பணம் என்ன வேணும், தேவை. நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணம் இருக்கிறதா? ப்ரையாரிட்டைஸ், நேரத்தை எடுங்க ஆண்டவர்கிட்ட பேசுவதற்கு. 3வதாக எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவன சிதறல்களை அகற்றுங்க. கவனத்தை சிதறடிக்கிற காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு கவனத்தை சிதறடிக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத காரியங்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 10:23 6:12 பவுல் சொல்றாரு, சகலவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது என்று இங்கே சொல்கிறார். என்னிடத்துல 6:12 நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அனுபவிக்க தந்திருக்கிறார். ஒன்றுக்கு நீங்க அடிமையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹாபீஸ்க்கு நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. ஹாபீஸ், பழக்க வழக்கங்கள், சில பொழுதுபோக்குகள். ஹாபீஸ் தான பொழுதுபோக்குகள். அதே அப்சஷனா இருக்கு, அதே குறித்து சிந்திக்கிறது, பேசுறது. ஆண்டவரே மறந்துடுறோம் ஹாபீஸுக்கு. மற்ற அநேக காரியங்களுக்கு இன்னைக்கு அடிமையாக மாறுகிறாங்க. மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, கம்ப்யூட்டருக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆகவே அடிமைத்தனங்கள் நம்ம வாழ்க்கையில் போயிட வேணும். எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. எதெல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் அந்த மாத்திரம் தான் செய்யணும். ஹல்லேலூயா. எது பக்தி விருத்தி எனக்கு உண்டாகும், இன்னும் கத்திரத்தில் வளர்வதற்கு, என்ன என் வாழ்க்கையில் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு என்ன அந்த காரியங்கள் என்ன, அதை அறிந்து செயல்பட தேவ பிள்ளைகள் தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. கவன சிதறல்கள், கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், என்னுமாக சிற்றின்பங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில
நம்முடைய கவனத்தை எதெல்லாம் சிதறடிக்கிறதோ, முள்ளுகள், களைகள், இதெல்லாம் பாருங்க. களை எப்படி முளைக்கும்? களை எப்படி முளைக்கும் சொல்லுங்க? பிசாசு முளைக்க செய்யறா. களை எப்படி வரனா, வீட் இஸ் a sign of neglect. அதாவது அதை நம்ம சரியா கவனிக்கல அப்படின்னா களை முளைச்சிடும். ஒரு செடி நம்ம கவனிக்கிறோம், நீர் பாய்ச்சிரும், அதில் செய்ய வேண்டியது செய்கிறோம், அது என்ன பண்ணுது? நல்லா வளருது. களை ஒன்று இருக்குனாலே அது கவனிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் சரியா கவனிக்கப்படலையோ களைகள் வந்துடும். ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவை நீங்க கவனிக்கல அப்படின்னு சொன்னா அங்கே களை முளைத்து விடும். நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாக இருக்க வேண்டும். நான்காவதாக டிசைட் இன் அட்வான்ஸ் டு obey whatever God tells you to do. தேவன் உங்களோடு பேசும் காரியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு முன்கூட்டியே தீர்மானிங்கன்னா, போகும்போதே ஆண்டவர் சத்தத்தை கேட்கும் போதே நீங்க சொல்றதை கேட்பா. ஆண்டவரே பிடிச்சிருந்தா கேட்பேன், பிடிக்கலாட்டா அப்படின்னா ஆண்டவர் நான் சொல்றது பிடிக்காது பாடி பயிர் பண்ணிருப்பேன். ஆண்டவர் நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் பேசுறதெல்லாம் நன்மையாக தான் இருக்கும். அவருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கும். அவருடைய வார்த்தை சுகத்தை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை வெற்றியை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை உயர்வுகளை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில புதிய வழிகளை திறக்கும். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் ஜீவன் அல்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை பல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். ஹல்லேலூயா. தடைகளை அதை நீக்கி போடும். ஹல்லேலூயா. செத்த காரியங்களை இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தையை கேட்க ஹல்லேலூயா ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.